வணக்கம் நண்பர்களே. நாம் சுவையான இஞ்சி மிட்டாய் தயார் பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோ இஞ்சி எடுத்துக்கோங்க. 5 கிலோ சீனி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்க வைக்கிறேன். நல்லா இப்படி பதம் வர்ற வரைக்கும் நல்லா அப்படியே கொதிக்க வைக்கிறேன். நல்லா அப்படியே கட்டியாக வருது பார்த்திங்களா, இதே மாதிரி வரணும். இப்போ நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு கீழே வச்சு நல்லா ஆற்றுறோம். நல்லா அது கொஞ்சம் கட்டியான பதம் வர்ற வரைக்கும், லைட்டாக கட்டியான பதம் வர்ற வரைக்கும் நல்லா அப்படியே ஆதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கட்டியான பதம், லைட் கட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம கீழே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு ஊற்றிடுறோம். ஊற்றி நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ காஞ்சிடுச்சு. காஞ்சினோடனையும் நான் அப்படியே வெட்டி விடுறேன். சைடில் உள்ள இந்த பேப்பர்லாம் கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிடுவோம். இப்போ கட் பண்ணுறோம் பாருங்கள். என்ன சைஸு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். நல்ல ஒரு பெரிய கொடை போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. மேலே அந்த சொரியாக மாதிரி இருக்கும், அதெல்லாம் தள்ளி விட்டுருவோம். இதை வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அப்படியே தள்ளி விட்டுற வேண்டியதான். இப்போ ஒரு தட்டை வச்சு அப்படியே கவுத்துருவோம். நம்ம கவுத்துறோம் பாருங்கள், இதே மாதிரி கவுத்தி விட்டுருவோம். இந்த சைடு கட் பண்ணோம்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த பேப்பரை அப்படியே உரிச்சிருவோம். ஆறிட்டால் அந்த பேப்பர் சரியாக வராது உரிக்க, அதனால் ஆறு முன்னக்கட்டி அப்படியே உரிச்சிருவோம். இஞ்சி தொட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்கும். நமக்கு தேவையான இதில் இருந்தால் கட் பண்ணியாச்சு.
அவ்வளோதாங்க இஞ்சி மிட்டாய் செய்கிறது.